தளபதி 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 தளபதி. Hi friend and welcome to another episode of my own feed Rage Baiting Me. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நீயா நானா இந்த தமிழா இந்த டிபேட் ஷோ ரீல்ஸ்லாம் தான் பார்க்க போறோம். இதே வீடியோ நான் வந்து ஒரு மாசம் முன்னாடியே போட்டேன். இந்த மாதிரி எப்பெல்லாம் நான் ராத்திரி சும்மா ரீல்ஸ் பார்க்கலான்னு போறேனோ இந்த மாதிரி இந்த டிபேட் கிளிப்ஸ்லாம் வந்து அதுவும் உலகத்திலேயே கேவலமான ஒப்பீனியன்ஸ் உடைய கிளிப்ஸ் எல்லாம் வந்து என்னைய வெறுப்பேத்துது அப்படின்னு நான் வீடியோ போட்டனாலயா இல்ல என்னன்னு தெரியல, முன்னாடி விட இப்ப ஜாஸ்தியாவே வருது. நான் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு என் ஃபீடே முடிவு பண்ணிடுச்சு. அண்ட் the people in these debates மூளைய கலட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு அப்புறமா தான் வாயை திறப்பாங்க போல. it is so annoying to watch. ஒண்ணு அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து மனமுடைந்து போய் கதறி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. these are the only two extremes that I get. எதுக்கு தனியா பார்க்கணும், நீ தான் இருக்கீல்ல. அதனால நான் மட்டும் தனியா டென்ஷனா போறது இல்ல, சேர்ந்து டென்ஷன் ஆகலாம். will start. ஓகே, உங்களுக்கு இந்த உடல் பருமன்ங்கிறது உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? என் ஹஸ்பண்ட் வந்து நான் குண்டா இருக்கேன் அப்படிங்கறத வந்து சொல்லும்போது கஷ்டமா இருந்துச்சு. சோ கொஞ்ச நாள் போக போக அது ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கட் ஆற மாதிரி இருந்துச்சு. அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது? லவ் மேரேஜ். அப்ப என்ன வெயிட்ல இருந்திருப்பீங்க? சார் 60 அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் 105 போனேன். கம்யூனிகேஷன் கொஞ்சமா கட் ஆகி பேச்சுவார்த்தை கம்மியாகும் போது நான் டைரக்டாவே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் என்னாச்சு, நான் குண்டா இருக்கிறதுனால உனக்கு பிடிக்கலையா, இல்ல வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு. பட் இது வெளியில தெரிய வரும்போது நான் சின்ன வயசுல இருந்து எங்க கூட விளையாடுவோம் இல்லையா, வெளியில சொல்றாரு அவங்கள பத்தி, வெளியில சொல்லிருக்காரு. அவள எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. எனக்கு பிடிக்கல அவ கூட வாழ்றதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் நிறைய பாக்குறேன், நிறைய பார்த்திருக்கேன், இனிமேலும் மோஸ்ட்லி பார்க்க போறேன். பிகாஸ் பீப்புள் டோன்ட் சேஞ்ச். பட் என்ன ஒரு விஷயம்னா, இது அரேஞ்ச் மேரேஜ் கூட கிடையாது. லைக் என் ஃபேமிலி என்ன ஃபோர்ஸ் பண்ணி கட்டி வச்சுட்டாங்கன்றதுக்கு லவ் மேரேஜ். ஸோ யூ ப்ராபப்லி டிட் நாட் மேரி தம் ஜஸ்ட் ஃபார் த லுக்ஸ். அரேஞ்ச் மேரேஜ்னாலாச்சும் அந்த ஒன்று பார்க்க நல்லா இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சாக்கா சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் a love marriage. So you were supposed to like her for her character, her looks and all of that. அதனால ஒரு நபர், wife, husband, whoever it is, if you are going to get married to them, அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டாகலாம், ஒல்லியாகலாம், உடம்பு சரியில்லாம போகலாம், chronic illness கூட வரலாம், அவங்க ஆளே மாறி போகலாம், அவங்களுக்கு என்ன வேணா நடக்கலாம், அவங்க கேரக்டரும் மாறலாம். இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து ரெடியா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சடன் சேஞ்சஸ் ஆர் ஷாக்கிங். பட் ஒரு பர்சனா அவங்களை பிடிச்சிருக்குன்னு நினைச்சு நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பார்க்க வேற மாதிரி ஆயிட்டாங்கன்றதுக்காக அவங்க விட்டு போறதையும் தாண்டி வெளியே போய் எனக்கு இப்படி பிடிக்கல அப்படி பிடிக்கலன்னு உங்க வைஃபை பத்தி நீங்களே பேசுறது ரொம்ப கேவலமான செயல். people who are getting married and all of that, கல்யாணம் ஆகும்போது ரெண்டு பேர் ரொம்ப அமேசிங்கா இருந்தீங்கனாலும் கல்யாணத்துக்கு அடுத்த நாளே கூட அவங்க எப்படி வேணா மாறலாம். பாடிஸ் ஆர் சப்போஸ் டு சேஞ்ச், மாறிக்கிட்டே தான் இருப்போம். அண்ட் அது தவிர எக்ஸ்டர்னல் எதிர்பாராத பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரலாம். இல்ல இந்த வெயிட் போடுறதுலாம் வந்து இஸ் a normal thing. a lot of people go through. நிறைய பேர் வெயிட் போடுவாங்க, நிறைய பேர் வெயிட் குறைப்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்க தயார்னா மட்டும் திருமணம் செய்யுங்க அப்படின்றது என்னுடைய ரிக்வெஸ்ட். ஹஸ்பண்ட் நம்ம கூட வந்து கம்யூனிகேட் இல்லன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தப்பா நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. கிட்ட வந்து ஒரு மாதிரி வல்கரா பேசுறது, அது பேசும்போதும் அவங்க பார்வையிலுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. என்ன அதான் கனெக்ஷனே இல்லையே, நான் பாத்துக்கிறேன், உனக்கு காசு வேணுமா நான் தரேன், என் கூட கொஞ்ச நாள் இரு. This also happens னு வந்து நான் ஒரு யூகத்துல சொல்ல. I've seen this happen, I've heard this happen, and that is another shitty thing. இப்போ வந்து ஒருத்தவங்க ஹஸ்பண்டோட இல்ல for some reason, இல்ல ஹஸ்பண்ட் கூடயும் இருக்காங்க, ஆனா அந்த ஆள் வந்து என்ன சொல்றது is not really happy with them அப்படின்னா நிறைய ஆண்கள் married men வந்து இந்த மாதிரி ரொம்ப தவறா பேசுவாங்க. This is வந்து இவங்களுக்கு இன்னும் இப்படி நடந்துருச்சா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்ல. This happens to almost all of the women who face problems in the marriage. ஆல்ரெடி வீட்ல இருக்கிறவர் பிரச்சனை பண்றாருன்னு பார்த்தா, பிரச்சனை இருக்கா உங்க வீட்ல, நான் தோள் தரேன் அப்படின்னு வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸா இவனுங்க வேற வந்து குதிப்பாங்க. சோ நான் வந்து மோர் அண்ட் மோர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் தான் வந்து இந்த நிறைய என்ன நான் எடுத்த உடனே பேசினேன்னா வந்து இது பிரச்சனை ஆயிடும். பட் வாட் ஷீ செட் இஸ் நாட் a rare thing ன்னு தான் நான் சொல்ல வரேன். பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மல் டிவோர்ஸ் வாங்கல, பட் பிரிஞ்சிட்டோம். அவருக்கு வந்து நிறைய அஃபேர் இருக்கு. ஸோ அது எங்க வீட்டில் பேசி நாங்க கன்வின்ஸ் பண்ணோம். அப்புறமும் நான் சேர்ந்து தான் வாழ்ந்தவர் கூட. அதுக்கப்புறமா வந்து திருப்பி
கொஞ்சம் வருஷம் கழிச்சு நிறைய இன்னொரு லேடி கூட இருந்தாரு. அப்புறம் எங்க ரிலேட்டிவ் கூடவே இருந்தாரு. இது தெரிஞ்சோன்னா அப்புறம் நீங்க ஃபார்மலா பிரிஞ்சிட்டீங்க? நான் பிரியவே இல்லை. எனக்கு அவர் வேணும்னு நான் கூடவே தான் சார் இருந்தேன். தவறு. அவர் ஏன் வேணும் உங்களுக்கு? give me one valid reason that the guy does not like you. நீங்க குண்டா இருக்கீங்கன்னு உங்ககிட்ட சொல்றாரு, வெளியே இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு, எனக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்றாரு, யார் கூட இல்லாம போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் சேர்த்து வச்சா திருப்பி யார் கூடயோ போறாரு, உங்க சொந்தக்காரங்க கூடயே. why do you want him sister? இவ்வளவு பிளைண்டா இருக்க கூடாது. ஒருத்தவங்களை காதலிச்சிட்டோம்னா நம்ம டவுன் பேடா இருப்போம், எனக்கு புரியுது. இப்படி நீங்க உங்க சுயமரியாதையை இழந்து இந்த ஆள் கூட இருக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. அவர் வரவே மாட்டாரு சார் வீட்டுக்கு. அவர் அவங்களுக்கு பிடிச்சவங்களோடவே போயிடுவாரு. லாஸ்டா போகும்போது கூட நான் அவங்க கிட்ட போய் கேட்கிறேன், நான் அவர் பார்க்காம பேசாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். 3 months கழிச்சு நான் ஓடி போயிட்டு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு நான் போயிட்டு கூப்பிடுறேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்னால ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். சூசைட் எல்லாமே நானுமே அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஸோ எங்க வீட்ல எல்லாருமே காப்பாத்தி அப்படிலாம் நடந்துச்சு. சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதே ஒரு தவறான விஷயம். நீங்க அவ்வளோ ஃபீல் பண்ணதுக்கு இந்த நபர் நாட் வொர்த் இட் அட் ஆல். அண்ட் நான் திருப்பியும் சொல்றேன், இப்போ உங்க ஃபியூச்சர் ஒய்ஃபோ உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்டோ இப்ப பார்க்க எப்படி இருக்காங்களோ அப்படியே இருக்கணும்னா ப்ளீஸ் டோன்ட் கெட் மேரிட். அவங்க வெயிட் போடுறாங்க, வெயிட் போடல, எனிவேஸ் தே கோனா கெட் ஓல்ட். அவங்க பார்க்க அப்படியே இருக்க போறது இல்ல. வெயிட் போடாம குறைக்காம அதே வெயிட்ல இருந்தாலும் அவங்க பார்க்க அதே மாதிரி இருக்க போறது இல்ல. சோ நீங்க இந்த புள்ள பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா don't ruin her life also. okay, the ஆண்கள் that approached her saying நான் உன்னை பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க மூவ் ஆன் பண்ணுங்க. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன நினைச்சு கஷ்டமா இருக்குன்னா, she is not even alone. இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இப்போ தெரியுதா எந்த ஒரு நிலையில, ஒரே ஒரு ரீல் தான் இப்ப பாத்துருக்கோம், எந்த ஒரு நிலையில என்னோட அல்காரிதம் என்ன பிடிச்சு தள்ளுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா? வெறும் 2 minutes கூட இருக்காது, ஆல்ரெடி டே ரூயின்ட். அடுத்த ரீலுக்கு போகலாம். ஆக்சுவலி அவனுக்கு மாடலிங் ஆக்டிங் ஃபீல்ட்ல போகணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக மாடலிங் கிளாஸஸ் அவன் போயிருக்கலாம். அந்த கிளாஸஸ் போயுமே அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது மாடலிங் பண்றதுக்கு. ஆனா அந்த பொண்ணு சொன்ன ரீசனுக்காக அவன் மாடலிங்லாம் வேண்டாம், அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் மாடலிங்கே ரிஜெக்ட் பண்ணான். இப்போ அந்த பொண்ணு லைஃப்ல இல்ல. அவங்க சொல்லும்போது கரெக்டா தான் தோணுச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் வேணான்ட்டு. ஒரு பார்ட்னர் அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா எடுத்து பேசியிருக்கணும். அதெல்லாம் பண்ணாம எனக்கு ட்ரீமே வேண்டாம், நான் விட்டுடுறேன். இது வேலிட் பாயிண்ட். அது அப்போ நான் வேணும்னு சொன்னா அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு. உங்களோட கரியர் சாய்ஸ்ல தலையிடுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. லைக் நம்ம ஊர்ல பேரண்ட்ஸ் ஓவரா ஈடுபடுவாங்க கரியர்ல, அதுவே தப்பு. பட் யுவர் லைஃப் பார்ட்னர் இன்டர்ஃபியரிங் இன் இட் இஸ் நாட் வேலிட். பட் இந்த மாதிரி ஆக்டிங் அந்த மாதிரிலாம் வரும்போது இட் சம்டைம்ஸ் பிகம் ட்ரிக்கி. ஏன்னா சில பேருக்கு அவங்க பார்ட்னரை இன்னொருத்தவங்க கூட வச்சு பாக்குறது, இமேஜின் பண்றது, people are not gonna like it. even if it is pretend, they are not gonna like it. but அதுக்காக நீங்க உங்க கனவை தூக்கி போட்டுட்டு நான் ஒருவேளை இத பண்ணா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ நீங்க இப்படி இருந்தீங்கன்னா, இப்ப அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க உங்க கனவை இழந்தது இஸ் ஃபார் நோ யூஸ். பட் அப்படியே அவங்க விட்டுட்டு போலனாலும் this is not a healthy relationship. அந்த பொண்ணு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிச்சான்னு கூட தெரியல, சொல்லிடுவாங்களோன்றாங்க. பட் சொல்லியிருந்தா கூட ஒரு பெண்ணுக்காக, ஒரு லைஃப் பார்ட்னருக்காக, யாருக்காகவோ நீங்க உங்களோட கரியரை விட்டு கொடுக்கறது, உங்களோட கனவை விட்டு கொடுக்கறது நாட் வொர்த் இட். இப்ப அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, பட் உங்க கூடயே இருந்திருந்தானா கூட நாட் வொர்த் இட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாளை பின்ன இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்கீங்க, உங்களுக்கு கரியர் என்ன சொல்றது, நீங்க அதை விட்டு கொடுத்துட்டீங்க. பட் ஃபியூச்சர்ல இப்போ நீங்க உங்க 2 பேருக்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சோர் ஸ்பாட் வரும் பொழுது உங்களுக்கு இவளுக்காக தானே நான் இதை விட்டு கொடுத்தேன், இவளுக்காக போய் விட்டு கொடுத்தேனே அப்படின்னு உங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல நீங்க அதை ரிக்ரெட் பண்ணுவீங்க, நீங்க வருத்தப்படுவீங்க. அண்ட் தட் வில் eventually hurt your relationship anyways. எப்படியோ உங்க 2 பேருக்கு அது பிரிவு வரதா செய்யும். அதனால if you really want something, அது ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்றதுக்காக நீங்க அதை விட்டு கொடுக்கறது நல்லதில்ல, உங்களுக்கும் நல்லதில்ல. உங்களோட கனவு உங்களோட கனவு. ஒரு பொண்ணுக்காக நீங்க அதை விட்டு கொடுக்கறதுலாம் not worth it at all. இந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணு, அப்படிப்பட்ட பொண்ணு, எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் நீங்க என்ன சொல்றது, ஒரு சாலிட் எஃபர்ட் போடுறீங்க உங்க கெரியரை நோக்கி. பட் அது அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல. பட் that career means to you a lot. அவங்க எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் ஃபியூச்சர்ல அதனால உங்களுக்கு சண்டை வரதான் செய்யும். மோஸ்ட்லி நீங்க பிரியதான் செய்வீங்க. அதுக்கு you might as well follow your dreams. டீ கடைக்கு கூப்பிடுவானுங்க சார்,
எதுக்கு கூப்பிடுவானுங்கன்னா என்ன ஒரு கண்டென்ட்டாக மாற்றி அதில் சந்தோஷத்தை தேடிக்கிறதுக்காக கூப்பிடுவானுங்க சார். நானே முன்னாடி ஒரு ஓவர் திங்கர், டிப்ரெஷன் ஓவராக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பேன். அப்போது இவனுங்கிட்ட போனால் நான் வந்து ட்ராமடைஸ் தான் ஆவேன் தவிர அந்த ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைக்காது. அது நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ஃபன் பண்ணுறது தான். இந்த வந்து நாங்க ஃபன் பண்றோம் ஜோக்கு தானே மச்சா சொன்னேன் இஸ் த மோஸ்ட் காமன் என்ன சொல்றது எக்ஸ்கியூஸ். எதிரில் இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தான் ஒரு ஜோக்கோட வேல்யூவே என்ன பொறுத்தவரை. லைக் சம் பீப்பிள் கெட் அஃபெண்டட் டு எனிதிங், அது வேற விஷயம். பட் நீங்க வந்து அவரை பார்த்து ஜோக் பண்றீங்க, அவரை பத்தி ஜோக் பண்றீங்க. அப்ப அது ஜோக்கா இல்லையான்னு யாரை பத்தி பண்றீங்களோ அவங்க தான் அதை வந்து டிசைட் பண்ணணும். அதுவும் அவங்க மூஞ்சிக்கு நேரா சொல்றீங்க, அவருக்கு அது ஹர்ட் ஆகுது, அவர் ஒரு கண்டென்ட்டா யூஸ் செய்யப்படுறாருன்னா அவருக்கு தோணுதுன்னா இட் இஸ் நோ மோர் a joke, it is borderline bullying. இது வந்து நான் வந்து ஏன் சொல்றேன்னா எனக்கும் இந்த மாதிரி நண்பர்கள் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் who bullied me வந்து இந்த funny guys who think they are funny, but yeah funny guys எதை எடுத்தாலும் ஜோக்கு அப்படி சொல்றவங்க தான். நான் வந்து என்ன சொல்றது, லைட் ஸ்கின்டா இருக்கேன்றதுக்காக என்ன சேட்டு பொண்ணுன்னு சொல்றது இன்சல்ட் கிடையாது. பட் சொல்ற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, சேட்டு பொண்ணு, லைட் ஸ்கின், ஓகே தயிர் சாதம், ஹைட்டா இருப்பேன், நெட்டச்சி, ஒற்ற குச்சின்னு சொல்றது, எனக்கு வந்து பாடி ஹேர் ஜாஸ்தி, இந்த புள்ளைக்கு மீச இருக்கு, இது ஒரு பையன் அப்படின்னு சொல்றது, உனக்கு மட்டும் ஏன் கையில முடி இருக்குன்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து ஃபன்னி கைஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதை வந்து நான் அன்கம்ஃபர்டபிள் ஆனேன்னா இதெல்லாம் இந்த ஜோக்குக்கெல்லாம் நான் வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னா இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்துச்சு. அண்ட் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா பசங்கன்னா இப்படிதான் ஜோக் பண்ணுவாங்க, இந்த ஜோக்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலன்னா இதுக்குதான் பொண்ணுங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது அப்படின்னு நினைச்சுப்பாங்க, நம்ம வந்து ஒரு கூல் கேர்லா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன் இதெல்லாம். பட் இட் டிட் அஃபெக்ட் மீ. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம வளர்றப்போ நம்ம சுயமரியாதையும் சேர்ந்து வளரும். அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இட் பிகேம் அனாயிங். லைக் நான் அஃபெண்ட் கூட ஆல. எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா யூ கேன் சிம்பிளி மேக் பெட்டர் ஜோக்ஸ். மற்றவங்க வந்து அவங்க பாடி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாததா உனக்கு தெரிய போகுது. அதனால அதை சொல்லி அதை ஒரு ஜோக் ஆக்குறத விட யூ கேன் ஜஸ்ட் மேக் பெட்டர் ஜோக்ஸ். யூ கேன் பி நேச்சுரலி ஃபன்னி. ஏன் இப்படி இருக்கீங்க அல்பமா அப்படின்னு எனக்கு தோணி நான் வந்து இதை ஒரு வாட்டி சொன்னேன் அவங்க கிட்ட. ஏன்னா ஜோக்கா தான் சொன்னேன் அப்படின்னாங்க. ஐ கட் தெம் ஆஃப். அண்ட் இவங்க கிட்ட எல்லாம் பேசுறத நிறுத்தின அப்புறம் மை லைஃப் வாஸ் ஆக்சுவலி பெட்டர். என்னோட செல்ஃப் எஸ்டீமும் லைக் நான் பார்க்க எப்படி இருக்கேன்னு நான் நினைக்கிறதும் ஐ ஃபெல்ட் பெட்டர் அபவுட் மை செல்ஃப். அதனால இவங்க எல்லாம் நான் ஜோக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு அது ஜோக்கா படலன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. ஏ மச்சான் ஜோக்குடா அப்படின்னாங்கன்னா தனியா ஜோக்கு போட்டுடுறா அப்படின்னு போயிடுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன், நான் சும்மா கூட சொல்லல. உங்களுக்கு கிராமத்து பசங்களை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லை. போன வாட்டியும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் பீப்புள் வர்சஸ் சிட்டி பீப்புள். ஓகே, கிராமத்து ஆண்களை ஏன் திருமணம் செய்ய மாட்டீங்க? பிராக்டிகலாவே சுத்தமா செட் ஆகாது சார். ஏன்னா வந்து நம்ம வேற லைஃப் ஸ்டைல்ல வளர்ந்துருப்போம். ஆனா அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் இருக்காது, நீ இதை பண்ணக்கூடாது, இதுக்கு மேல ஏன் நீ வேலைக்கு போகணும், இந்த ட்ரெஸ் ஏன் நீ போடுற, இதுக்கு மேல ஏன் உனக்கு மேல் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், இந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். சோ அது பிராக்டிகலாவே செட் ஆகாது வில்லேஜ் பாய்ஸ் கூட. இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தவறு, நானும் புரிஞ்சுக்கிறேன். பட் ஐ டோன்ட் ரியலி திங்க் வில்லேஜ் பாய்ஸ் மட்டும் தான் இத பண்றாங்க அப்படின்னு. நான் சிட்டியில் வாழ்கிறேன், சிட்டி பாய்ஸ் இதெல்லாம் பண்ணி நான் பார்த்திருக்கேன். வெரி என்ன சொல்றது, ரொம்ப மாடர்னான பாய்ஸ் இதெல்லாம் பண்றது நான் பார்த்திருக்கேன். எனிவே அவங்க சொல்றத அவங்க சொல்றாங்க. ஆக்சுவல் வில்லேஜ் பாய்ஸ் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்க சொன்னாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க. இங்க உள்ள பசங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்களா? இங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் நாங்க வந்து அதை நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம் சார். ஆனா அங்க போய் ஒரு ஃபேமிலின்னு ஆயிட்டா Why is brother so mad? அங்கதான் அடாப்ட் ஆகணும், குடும்பம்னு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துரும் பொண்ணுங்களுக்கு. இங்க கேள்வி கேட்க முடியும், அங்க ஏன் சார் கேள்வி கேட்க முடியாதுன்ற? அங்க வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த காலம் முடிஞ்சிருச்சுமா, ஜாயிண்ட் ஃபேமிலி காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப எல்லாருமே தனித்தனியா தான் இருக்காங்க. அங்கேயுமே ஊர்ல அண்ணன் தம்பி எல்லாமே தனித்தனி வீடு தான் இருக்காங்க. சோ ஏன் Bro is so frustrated. இது நிறைய பேர் அண்ணன் கிட்ட சொல்லிட்டாங்க போல. He is so mad. எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்றது, சி இப்படி பண்றாங்க, அந்த நிலைமையில உட்கார்ந்து இருக்க. I don't know what happened to that guy, but yeah. எனக்கு அந்த இது கிடைக்கல. இன்னும் அந்த மைண்ட் செட் வரல. இல்ல சார், எனக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல. பிகாஸ் நான் வந்து வில்லேஜ்லயே இருக்கிறது. ஆனா அவங்க பண்றதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து ஜாயின் ஆயிட்டோம் அப்படின்னா
அவங்க கூட சேர்ந்து நாங்களும் இந்த இதுக்கு போயிருக்கோம். இது ஒரு நியாயமான பதில். ஏன்னா சிட்டில இருக்கிறவங்க அளவுக்கான எக்ஸ்போஜர் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இருக்காது. சிட்டி டு சிட்டியே மாறும். இந்த சிட்டில இருக்கிறவங்களுக்கு அந்த சிட்டி இன்னும் அட்வான்ஸ்டா தெரியும். சோ கிராமம் சிட்டி எக்ஸ்போஜர் டிஃபரன்ஸ் இஸ் தேர். அண்ட் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்து they become completely different people. அதனால எக்ஸ்போஜர் வந்து ஒருத்தவங்களோட கேரக்டரை நிறையவே மாத்தும். அவர் சொல்றது நியாயம். வெரி வெரி வேலிட். அந்த எக்ஸ்போஷரை கொடுக்கல, ஆனா அவர்கள் தரப்பு எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளுகிற பக்குவம் எனக்கு இருக்கு. நாங்களும் சேஞ்ச் ஆகிட்டோம். நானும் சேஞ்ச் ஆவேன். ஒரு திருமணம்னு எல்லாம் நடந்துருச்சு, நான் சேஞ்ச் தானே ஆவேன். இப்போ கண்டிப்பா யோசிக்கலாம் சார். அவளத்தான் நாங்களும் ட்ரை பண்றோம், நாங்களும் மாறுவோம் அப்படின்னு சொன்னா அந்த உள்ள ஓகே அப்படின்றது. தட் இஸ் இட் சார். உண்மையதான் சார் சொன்னேன். கண்ட்ரோல் பண்றான் சார். இவனும் நடிக்கிறான் சார் நிறைய விதத்துல சார். சார் இப்போ அவன் வந்து எங்களோட இருந்தப்பெல்லாம் அவனுக்கு வெயிட் பண்ண தோணல, எதுவுமே பண்ண தோணல. ஆனா அந்த பொண்ணு கூட இருக்கும்போது மட்டும் வெயிட் பண்ற மாதிரி நடிக்கிறான். அவனுக்கு அவ்வளவு பொறுமை அவ்வளவு இதுல வருது. எப்படி சார் வருது? தம்பி, அந்த காதல் நீங்க தலையிடுறீங்க. இல்ல அவர் சொன்னதுக்குள்ள அப்புறம் போலாம். ஒரு மனிதர் வெயிட் பண்ற மாதிரி எப்படி நடிக்க முடியும்? வெயிட் பண்ற மாதிரி நடிக்கிற வெயிட்டிங் இஸ் நாட் ஈவன் an act. சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து இன்னொருத்தங்க வர வெயிட் பண்ணா அப்படி எப்படி நடிக்க முடியும்? இது வந்து அவ்வளவு ஃபன்னியா கூட இல்ல. எனக்கு வந்து அவர் சொன்னது ஒரு மாதிரி ஃபன்னியா பட்டுருச்சு. சாரி, வில் கண்டினியூ. நீங்க கேர் எடுக்கிறங்கிற பேர் வழியில அவன் காதலுக்குள்ள தலையிடுறீங்க. அவனுக்கு அது பதட்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? ஆப்வியஸா இப்ப உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி, மச்சான் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் கொடுத்தாடான்னு சொன்ன மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து இப்பெல்லாம் சொல்றான் பான்னு கூட ஒரு தடவை அந்த பிள்ளைகிட்ட சொல்லிருக்கலாம். அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணும்? சார் அவன் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் சார். அவன் தேவையில்லை. நீங்க என்ன இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கீங்க? என்ன பேலன்ஸ் பண்ண முடியும்? பிரதர் லவ்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட், தவறு கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் நட்பு ரிலேஷன்ஷிப்னு பாக்குறப்போ ப்ரோஸ் பிஃபோர் ஹோஸ்ட்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க லைஃப் லாங் இருக்க போறீங்க, ஆப்வியஸ்லி. பார்ட்னர் கூட நீங்க லைஃப் லாங் இருக்க போறீங்க. பட் த பாயிண்ட் இஸ் லைஃப் லாங் லிட்டரலா இருக்க போறீங்க, லைக் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் டைம். அதனால நீங்க வந்து ஒரு லைஃப் பார்ட்னரை ஃப்ரெண்டை விட ப்ரையாரிட்டைஸ் பண்றது எனக்கு அவ்வளவு தவறா படல. ஐ திங்க் தட் இஸ் ஹவ் இட் ஷுட் பி. ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க அச்சீவ் அப்படின்னு தள்ளிட்டு நீங்க லைஃப் பார்ட்னரோடயே இருங்கன்னு சொல்லலாம். உங்க லைஃப் பார்ட்னர் உங்க பர்சனாலிட்டி ஆக்குறது தவறு. பட் ஃப்ரெண்ட்ஸையும் லைஃப் பார்ட்னரையும் ஒரே லெவல்ல வச்சு பார்க்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றது இஸ் அன்ஃபேர். அண்ட் அந்த லெவல்ல தான் வச்சு பார்க்க போறாங்கன்னா லைஃப் பார்ட்னருக்கு அது அன்ஃபேர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு அவங்க ஃப்ரெண்டாவே இருந்துட்டு போலாம். So yeah, I think friends should be treated well, but life partner is obviously going to be treated better. அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாங்க? ரெண்டு நண்பர்கள் இருப்பதும் காதலும் ஒண்ணு இல்ல. இப்ப அவருடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க ரொம்ப தலையிடுறப்ப அவர் கொஞ்சம் விலகத்தானே விலகுவாரு. சார் கரெக்ட் தான். பட் என்னமோ கரெக்ட் தான். பட் ப்ரோ இஸ் நாட் கன்வின்ஸ்ட். ப்ரோ இஸ் நாட் கன்வின்ஸ்ட். அவர் நண்பர் வந்து அவருக்கே வேணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸ்பேஸ் கொடுங்க நண்பா உங்க நண்பருக்கு. அண்ட் யா நெக்ஸ்ட் வம்சி கீழே ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போ எப்போ நடந்த சம்பவத்தை இப்ப பேசும்போது உனக்கு பதட்டமாகுது. என்ன ஆச்சு? எந்த வயசுல நடந்துச்சு? ஆக்சுவலா 14 வயசுல நடந்தது சார். கிண்டல் பண்ணதுக்கா நீங்க வீட்டு மாடி இருந்து குதிச்சிட்டீங்களா? இதுக்காவா? இதுக்கு ட்ரை பண்ண சார் ஸ்கூல்ல. ஆமாங்க சார். பதட்டமாவே இருக்க வம்சி வாங்கல. சில பேருக்கு சில சென்சிட்டிவான விஷயம் பேசுறப்போ பேனிக் அட்டாக் ரைஸ் ஆயிடும். அதனாலதான் அவர் அந்த மாதிரி இருப்பாரு. இது வந்து ஸ்கூல்ல புள்ளி பண்ணது பத்தின்னு நினைக்கிறேன். இது வந்து a lot of people face it. இப்போ வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார்ல ரீல்ல, டீ குடிக்க போவேன் பட் நானே கண்டென்ட் ஆயிடுவேன். That is the beginning stage, but when it goes through and goes, you know, worse and worse and worse, this is where it ends. ஒருத்தரை கலாய்க்கிறது வந்து என்ன சொல்றது, எந்த விதத்துல கலாய்க்கிறோன்றது இருக்கு, எதை வச்சு கலாய்க்கிறோன்னு இருக்கு. If it is like அவங்களை ஹியூமிலியேட் பண்ற மாதிரி நீங்க கலாய்க்க போறீங்கன்னா it has severe effects on them. மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஜோக் போடலாம், மத்தவங்களை பத்தியும் ஜோக் போடலாம், பட் அது ரசிக்கும்படியா இருக்கணும். சும்மா அவங்களை இன்சல்ட் பண்றதை சிரிச்சுக்கிட்டே சொன்னா ஜோக் ஆயிடாது. புல்லிங் வந்து இது யாருமே வந்து எந்த ஸ்கூல்லுமே பெருசா இதை கவுண்டர் பண்றதே கிடையாது. அது புள்ளி வந்து பண்ணும்பொழுது இவர் ரொம்ப பர்சனலா அது எஃபெக்ட் ஆயிருந்தாரு அப்படின்னா அது வந்து அவருக்கு ட்ராமாவா மாறி அதுல இருந்து டிப்ரெஷனா. என்னுடைய பர்த்டேக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. என்ன ஏதாச்சும் கிண்டல் பண்ற போறாங்க, நான் எந்த பசங்கிட்டயுமே நான் அதனால பேச மாட்டேன். நானே கேக் வாங்கினது நானே வெட்டுவேன். அதை கூட வீடியோ வச்சிருக்கேன். போன வருஷம் அப்படிதான் நான் செலிப்ரேட் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்குது. என்ன கிண்டல் பண்ணுங்க எதுக்கு, அட்லீஸ்ட் நான் இதுலயாச்சும் வந்து பேட்டி கொடுத்தனேன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நான் வந்தேன் சார். இங்க வேற ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பாலினம்னு நம்ம சொல்றதுதான் கரெக்ட், ரைட்டா? நீ ஆனா ஃபீல் பண்ண ஆண் தான். இதுல எப்படி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? யாரோ ஒருத்தங்க ஏதாவது சொன்னா அதுக்கு என்ன யோசிக்க முடியும்? புரியுதா? உனக்கு வந்து நீ ஆனா ஃபீல் பண்றியா? ஆண் தான். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இவரோட ஜெண்டர் பத்தி வச்சு ஏதோ ஜோக்கு போட்டிருக்காங்க போல. நிறைய பண்றதுதான். ஒரு பையன் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லன்னா நீ பொண்ணு மாதிரின்னு சொல்றதுதான் உலகத்திலேயே பெரிய இன்சல்ட். அண்ட் தட் டஸ் அஃபெக்ட் சம்படிஸ் செல்ஃப் இமேஜ். அவர் 14 வயசுல வந்து இது நடந்திருக்கு. சோ அந்த வயசுல ஏற்படுற தாக்கம் எல்லாமே டீப்பா ஏற்படும். என்னால இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன
சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த வயசுல மீசை இருக்கும், எல்லா சின்ன பொண்ணுங்களுக்குமே மீசை இருக்கும். அப்படி இல்லன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஐ டோன்ட் நோ, பட் எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு ஸ்கின் பேலா இருக்கனால நல்லா பளிச்சுன்னு தெரியும், எனக்கு நிறையவும் இருக்கும். அதனால நீ பையன் தானே, நீ ஆம்பளை தானே, ஆம்பளை மாதிரி இருக்காடா அப்படின்னு என்கிட்டயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது என்ன அஃபெக்ட் பண்ணலன்னு நான் சொல்லவே முடியாது, பிகாஸ் ஐ வாஸ் எ சைல்ட். எதுனாலுமே ஒரு சைல்டு அஃபெக்ட் பண்ணும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி வுட் ஹவ் கான் த்ரூ. அண்ட் அது ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு பாதிக்க கூடியதுன்னா இந்த அளவுக்கு. அவருக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து குதிக்கலாம் ட்ரை பண்ணிருந்திருக்காரு. அண்ட் இப்ப வரைக்கும் ஃபார் சம் ரீசன் ஐ ஈவன் கெட் லைக் என் வீடியோ பார்த்து நிறைய பேருக்கு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் தானே அப்படின்லாம் கேட்பாங்க. அதை வந்து என்ன எதை வச்சு கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் லைஃப் ஐ டோன்ட் கன்சிடர் இட் an insult. ஏன்னா so what if I was a transgender, what if I was a guy, what if I was a girl, I don't give a fuck. But எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கவும் கூடாது. அப்படி எதிர்பார்த்து நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஏன் முதல்ல சொல்றீங்க? அண்ட் யா, நீங்க சொல்றது ஒருத்தரை எப்படி அஃபெக்ட் பண்ணும் தெரியவே தெரியாது. ஜோக்கா எடுத்துப்பாங்கன்னு நினைச்சு சொல்லி இல்ல இவரு, ஆனா இவர் கேஸ்ல வந்து சீரியஸாவே இவர் அஃபெக்ட் ஆகணும்னு சொன்ன மாதிரிதான் இருக்கு. அண்ட் உங்களோட தாட்லெஸ் என்ன சொல்றது வார்த்தைகள் has a lot of impact on people. இப்போ இந்த கமெண்ட் போடுறதெல்லாம் என்ன பெருசா என்ன பாதர் பண்றது இல்ல. பட் ஸ்டில் ஐ எம் வெரி வெரி கான்சியஸ் அபவுட் மை பாடி ஹேர். ஏன்னா இந்த வயசுல என்ன சொல்லியிருந்தா கூட அதை நான் அஃபெக்ட் பண்ணி அவ்வளவு கான்சியஸ் ஆக்கி இருந்திருக்கு. பட் சின்ன வயசுல இருந்தே சொன்னனால சின்ன வயசுல யூ ஆர் வெரி வெரி இம்ப்ரெஷனபிள். அந்த வயசுல யார் எதை சொன்னாலும் நம்ப தோணும். அதனால அவரை இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்குன்னா என்ன இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணிருக்கு. நான் இப்போ வரைக்கும் கான்சியஸா தான் இருக்கேன். வாட் எவர் இந்த அவர் சொன்ன மாதிரி ஸ்கூல் புல்லிங் நிறைய பேர் கண்டுக்கிறது இல்ல. ரொம்ப கண்டுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப தவறான விஷயம். ப்ளீஸ் செக் ஆன் யுவர் கிட்ஸ் இஃப் தே ஆர் பீயிங் புல்லிட் ஆர் இஃப் தே ஆர் பீயிங் அ புல்லி. பீயிங் புல்லிட் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பிரயோஜனம் இல்ல. உங்க பையன் ஒரு 4 பேரை புல்லி பண்றான்னா டேக் ரிக்வயர்ட் ஆக்ஷன். புல்லி செய்யப்படுறாங்கன்னா உங்க பசங்களுக்கு நல்லது இல்ல, புல்லியா இருக்காங்கன்னா உங்க பசங்களுக்கும் நல்லது இல்ல, மத்த பசங்களுக்கும் நல்லது இல்ல. கீப் an eye on your kids, what you know, என்ன ஃபீல் பண்றாங்க, மத்தவங்க உங்களை என்ன சொல்றாங்க. அண்ட் ஸ்கூல் சிஸ்டம்ஸ் புல்லிங்க்கு எதிராக ஏதாச்சும் பண்ணுங்க. என் ஸ்கூல்ல எல்லாம் டீச்சரே ஸ்டூடெண்ட்ஸ் புல்லி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூல்ல நான் இருந்திருக்கேன். அதனால ஸ்டார்ட் டேக்கிங் புல்லிங் சீரியஸ்லி. மூச்சு முட்டுது சார். அதனால ஏதாவது ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி போலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கெடியூல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்கெடியூல் பண்றப்ப நீ எங்க போற, உன் லொகேஷனை ஷேர் பண்ணு, யாரெல்லாம் உன் கூட வரா அவங்க நம்பரை ஷேர் பண்ணிடு. நான் எங்க இருக்கேன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். நான் என்ன ட்ரெஸ் போட போறேன், நீ எப்படி போடுவ, ஸ்லீவ்லெஸ் போடாத, போட்டேன்னா நீ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே போயே தொலைல விடு, நான் உன் கூடயாவது வரேன் அப்படின்னா அவங்க வெக்கேஷன் கூட்டு போனாங்க. வெக்கேஷன் போலான்னு பிளான் பண்றது மட்டும் தான் சார் அவரு. அது போக அவருக்கு பிரஷ் எடுத்து வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் தான் பார்க்கணும். யூ ஆர் ரேசிங் யுவர் ஹஸ்பண்ட். ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, பிரஷ் எடுத்து வைக்கிறது உங்க குழந்தைக்கு நீங்க பண்றத உங்க புருஷனுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஒரு குழந்தையா இருக்காரு. இதுல கார் சிக் ஏதாவது இருக்கு, வாமிட் வருது அப்படின்னா வாமிட் வருதுன்னா என்ன சொல்லக்கூடாது. ஏன்னா என்னால வெக்கேஷன் போறது மூடே போயிடும். சொல்லாதீங்க, எடுத்துருங்க, அப்பதான் புரியும். வாமிட் வருதுன்னு சொன்னா வெக்கேஷன் மூடு போயிடுமா? வாட் am I supposed to do bro? As a fellow car sick person, நிறுத்தி வாந்தி எடுத்துட்டு போற ஆளு நானு. சொல்லக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? What is a person supposed to do? Negative thoughts, negative vibes கிடையாது வாந்தின்றது. It is something you can't control. நீங்க அடுத்த வாட்டி வந்து டேஷ்போர்ட்லயே எடுங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் வந்து தயவு செஞ்சு சொல்லுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. சொல்லாதன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வாட்டி டேஷ்போர்ட்ல நீங்க வாந்தி எடுக்கிறீங்க. சார் ஒரு பைக் வாங்கி கொடுத்தாரு சார். அந்த பைக்கை ஓட்ட விடணும்ல சார். எனக்கு எந்த ஸ்பேஸ் வரைக்கும் அலௌடுனா வீட்டுல இருந்து முக்கு கடை வரைக்கும் தான் நீ போயிட்டு வந்துடணும், வந்து வண்டி நிப்பாட்டிடணும். அதுக்கு மேல நீ வண்டி எடுத்துட்டு எங்கேயும் போக கூடாது. ஆமா, உனக்கு தான் 3 தெருவு கொடுத்துருக்கல, 7th ஸ்ட்ரீட், 6th ஸ்ட்ரீட், 5th ஸ்ட்ரீட், அதுக்கு மேல போகாது சார். வெளியே போயிட்டு ஒரு உங்களுக்கே தெரியும், கேர்ள்ஸ் வந்து எல்லாத்துலயும் டேலண்டட் தான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பைக்கின் சென்சிட்டிவ் வரப்போ உங்களுக்கு வந்து லாரி வரும் தெரியும், நேரில் போய் விடுறது. அதாவது நண்பா 3 முக்கு கடை 3 தெரு கொடுத்துருக்கேன்ல, 3 தெருவுல ஓட்டுறவங்களுக்கு ஹைவேல ஓட்ட வராது. லாரி வந்தா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா ஓட்ட விடல. 3 தெரு 3 உங்க 7th ஸ்ட்ரீட் 8th ஸ்ட்ரீட்ல ஓட்டிட்டு நீ போய் ஹைவேல லாரி முன்னாடி ஓட்டுனா அவங்களுக்கு வராதுதான். எப்படி போகணும்னு தெரியாதுதான். ஓட்ட விடணும், பின்னாடி உட்கார்ந்து போனோம் எப்படி ஓட்டுறாங்கன்னு பாக்க. வண்டி எடுத்த உடனே அண்ணன் சொருன்னு அப்படியே ஹைவேல விட்டுட்டாரு. அதனால அண்ணாக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஓட்ட முடியும். அவங்க வந்து சாரி, அவங்களுக்கு வந்து இன்பில்ட்டா ஹைவேல எப்படி ஓட்டுறது தெரியல, லாரி முன்னாடில ஓட்ட தெரியல. சோ 3 ஸ்ட்ரீட்ஸ் அலோவ் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்ட்ரீட் கூட இல்ல, 3 ஸ்ட்ரீட்ஸ். அதனால அக்கா நீங்க கிரேட்ஃபுல்லா இருங்க. ஏன்னா பெண்களுக்கு வண்டி ஓட்ட வராது, லாரி முன்னாடி ஓட்டே வராது. இந்த ஹோல் வந்து பெண்களுக்கு ஓட்ட வரல ப்ராப்ளம் என்னன்னா ஓட்ட விடல. ஓட்ட விட்டாதானே வரும். பெண்கள் கால்ல பிரேக் போடுறாங்க, கால்ல பிரேக் போடுறாங்கன்னு சொல்றவங்க ஓட்ட கட்டு கொடுக்கும் போதே நீ எதுக்கு கால்ல பிரேக் போடுற? போட 4
4 வாட்டி திட்டுனா 5வது வாட்டி அவங்க போட மாட்டாங்க. நீ எப்படியும் இப்படிதான் பண்ண போற, 4 தெருக்குள்ளேயே ஓட்டு அப்படின்னா அவங்க ஓட்டுறது பெட்டர் ஆக போறது இல்லை. எங்க வீட்டு பசங்க அண்ணன் எல்லாம் வந்து 4th 5th வண்டி ஓட்ட கத்துக்க ஆரம்பிச்சாங்க. they did not give a fuck. வீட்டுல வண்டி வாங்கி தரலையா, ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுத்து ஓட்டுறேன். எனக்கு அப்படி இல்ல, நான் காலேஜ் படிக்கும் போது தான் வண்டி ஓட்டவே கத்துக்கிட்டேன். அதனால there is a difference in skill. 4th 5th இருந்து வண்டி ஓட்டுறவனும் காலேஜ் படிக்கிறப்ப வண்டி ஓட்ட ஆரம்பிச்ச நானும் ஒரே ஸ்கில்ல ஓட்ட மாட்டோம். பெண்களையும் கேவலமா ஓட்டுறாங்க. கத்து கொடுக்கணும், கத்து கொடுத்தா ஓட்டுவாங்க. 10 தெரு போக விட்டா 10 தெருவுல உங்களுக்கு ஓட்ட தெரியும். 2 வாட்டி ஹைவேல கூட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஹைவேல ஓட்ட தெரியும். எங்கேயுமே அலோவ் பண்ணாம இவங்களுக்கு ஓட்ட வராது, 3 தெரு ஓகே அப்படி சொன்னா ஓட்ட வராதுதான். நான் இதுக்கு மேல பேசலங்க. என்னதான் இருந்தாலும் சயின்டிபிக்கலி பெண்களுக்கு ஸ்பேஷியல் அவேர்னஸ் அப்படின்னு வருவாங்க. தட் இஸ் புல்ஷிட் அண்ட் தட் இஸ் நாட் ட்ரூ. ரெண்டாவது பெண்ணுங்க போற கண்டிஷன் பயமா இருக்குங்கறியே, என்ன கண்டிஷன்ல பயமா இருக்கு? நான் பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் நீயும் பார்க்கணும். நான் வந்துட்டு இப்போ போட்டோ எடுக்க போனா அன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க ஒருத்தங்க, நான் துணி துவைச்சா நீயும் துணி துவைக்கணும், நான் சமைச்சா நீயும் சமைக்கணும், நான் பாத்திரம் கழுவுனா நீயும் பாத்திரம், நான் பாத்திரம் கழுவுனா போட்டோ எடுக்க போனா சார். இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்களா உங்களை? சொந்த வீட்டுல சொந்த சாமான் தொலைக்க சொல்றாங்களா? பாத்திரம் தேய்க்கணும்னா ஹோட்டலுக்கு போவேன். ஜோக்கு வேற. உங்க பொண்டாட்டி வாட் எவர் ஹூ இஸ் கோயிங் டு கம் அவங்க மட்டும் ஹோட்டல் வச்சு நடத்துறத குறிக்கோளா வச்சா பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. தின்னா கழுவிதான் ஆகணும். வாட் இஸ் திஸ்? என்னையும் சமைக்க சொல்றாங்க, என்னையும் பாத்திரம் கழுவ சொல்றாங்க. how else are you going to eat brother? சமைக்காம எப்படி சாப்பிட முடியும்? ஹோட்டல் வச்சு நடத்தினாதான் சமைப்பீங்களா? ஹோட்டல் வைக்கலனா பட்னியா தண்ணி குடிச்சிட்டு வாழ். பெண்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? ஈக்குவலா இருக்க சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதுல இருக்கிற நீ அவர் காதலியே கேட்கலையா? நான் சமைப்பேன் நீயும் சமைன்னு சொல்றாங்க. குழந்தை இல்லையே, அடல்ட் தானே, சமைன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு கண்டிஷன்ல வந்து நம்மளே சமைக்க சொல்லுவாங்க, நம்மளே துவைக்க சொல்லுவாங்க. அது டிமாண்டிங். வந்துட்டு எனக்கு வந்துட்டு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட அதிகபட்ச டைம் ஸ்பெண்ட் அங்க டைம் ஸ்பெண்ட் நினைக்கிறேன். இப்போ அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்கன்னா அந்த பொண்ணு நான் தான் நான் பிசினஸ் பண்றப்ப அவங்க வேலைக்கு போறாங்க. நீ தப்பான. எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு போட்டோ எடுக்க பிடிக்கும்னா 24 hours போட்டோ எடுக்க போறது இல்ல, வீட்டுக்கு வரணும்ல, ட்ரெஸ் போட்டுட்டு போகணும்ல, துவைச்சுதான் ஆகணும், சமைச்சுதான் ஆகணும், கழுவிதான் ஆகணும். வாட் இஸ் திஸ்? உங்களுக்கு திருமணம் ஆகலன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் யாரு பண்ணுவா? உங்க அம்மா அதை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரு பண்ணுவாங்க? யூ ஹேவ் டு டூ இட். இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, குளிக்கிறது இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. அடல்ட்னா பண்ண தெரியணும், தெரிய வேண்டிய விஷயம், சர்வைவ் ஆகிறதுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இதெல்லாம் நான் போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து என்ன பண்ண சொல்லக்கூடாது. அந்த பொண்ணு வேலைக்கு போகுமானா நான் தான் பிசினஸ் பண்றேன்ல, அது எதுக்கு வேலைக்கு போகணும்? கதையா இருக்கு. ஒருவேளை அவங்க பிசினஸ் பண்ணா நீங்க அதை விட்டு உங்க வேலையை விட்டு அந்த பொண்ணு பிசினஸ் எடுத்து பண்ணுவீங்களா? அது எப்படி? நான் ஏன் ஒர்க் தான் பார்க்க முடியும். அல்ல அதான் கேட்கிறேன். அப்ப யார் டிமாண்டிங்கா இருக்கா? 2 பேரும். நண்பா, கேர்ள் ஆஸ்கிங் பேசிக் ஸ்கில், பிரதர் ஆஸ்கிங் ஹர் டு லீவ் ஹர் கரியர். 2 பேரும் டிமாண்டிங்கா இருக்காங்க. அந்த புள்ள வந்து நீ வந்து எனக்கு சம்பாரிச்சு போடுன்னு சொன்னா கூட டிமாண்டிங்னு சொல்லலாம். நீங்க சொல்றீங்கல்ல அவங்க எதுக்கு வேலைக்கு போகணும், நான் பிசினஸ்க்கு போவேன், நான் வீட்டுல தான் இருப்பேன், நீ பிசினஸ்க்கு போன்னு சொல்றது டிமாண்ட். சம துணி தோயின்னு சொல்றது. சரி, இப்போ உங்க குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்க ஆளுங்களா அவங்க ஆளுங்களா? சார், பெரிய பொண்ணு வந்து அவங்க அக்கா மாதிரி இருக்கும் சொல்லிட்டு இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணி இப்ப ஏதோ பிரச்சனை வந்துருச்சு உங்களுக்கு. அது வந்து எங்க கம்யூனிட்டி ஆட்கள் அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. சின்ன பொண்ணு வந்து எங்க அப்பா மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அது அப்படியே ஒரு சின்ன ஒரு அழுதா கூட உனைய மாதிரி அழுகுது பாரு, ஒரு சின்ன கத்துனா கூட உனைய மாதிரியே கத்துது பாரு, உங்க ஆளுக்க மாதிரியே இருக்கு பாரு. இது வேற அது வேற. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன சார் தெரியும்? இப்ப தெரியுதா நான் ஏன் உங்க வீட்டுல இருக்கிற அடுத்தவன் வீட்டு பிள்ளைய பார்த்து நீ இந்த ஆளுங்க இப்படி பண்ற அப்படி பண்றன்னு சொல்றது ஒரு கேவலமான விஷயம். ஏன்னா இந்த ஆளுங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. பட் டூயிங் இட் டு யுவர் ஓன் சைல்ட். இந்த பொண்ணு எங்க ஆளுங்க எப்படி இருக்கு பாரு, அந்த பொண்ணு உங்க ஆளுங்க. தட் இஸ் யுவர் வைஃப் பிரதர், தட் இஸ் யுவர் சைல்ட், யுவர் வைஃப் அண்ட் சைல்ட். நீங்க ரோட்ல ரேண்டமா யாரோ போறாங்கன்னா அவங்கள பார்த்தே நீங்க இப்படி சொல்லக்கூடாது. தட் இட் செல்ஃப் இஸ் கேவலமான விஷயம். திஸ் இஸ் யுவர் ஓன் பொண்டாட்டி புள்ள. இவங்கள பார்த்து உங்க ஆளுங்க இப்படி எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணீங்க? என்ன நம்பிக்கையில நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. உங்க ஆளுங்கையோடதான். அதுக்கு எதுக்கு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி இப்ப வந்து பிடிக்கலன்னு சொல்லி நம்ம வந்து சீயிங் காஸ்ட் இந்த பிக் 2026 அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா பிக் 2026 நம்ம ஆகல, இன்னும் அடிமட்டத்துலதான் இருக்கோம். நீங்க இந்த ஆளுங்க அந்த ஆளுங்கன்னு சொல்லிக்கிட்டு சோ அசிங்கமா இருக்கு. உங்க குழந்தைங்கள 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை உங்கள மாதிரி இருந்தா அது வந்து உங்க ஜாதி, அவங்கள மாதிரி இருந்தா அவங்க ஜாதியா? அந்த ஜாதிங்கிறத இப்ப இந்த 1 மாசமா
தான் சார் ரொம்ப பேசுறாரு. அவங்க அக்கா காது குத்து வச்சதுல இருந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணாலதான் எங்க அக்கா காது குத்துக்கு என்னை கூப்பிடல, காது குத்துக்கு என் பேர் போடல, என் வீட்டுல என்னை மதிக்கல, உன் வீட்டுல மதிச்ச அம்மஞ்சலி இப்போ சொன்னேன் சார். எனக்கு நான் அப்பையில இருந்து இப்போ நான் தான் சார் கஷ்டப்படுறேன். அவருக்கு முடியாது, பேக் பெயின் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாருமே சொல்லுவாங்க, போய் ஒரு கல்யாணம் பண்ணிருக்க, உனக்கு என்ன எதுவும் இல்லையா, உங்க அப்பா என்ன சொந்தமா வீடு கட்டி வச்சிருக்காரு, இடம் கட்டி வச்சிருந்தாரு, இருந்தா உங்க அத்தமைங்க யாராவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, இவரை ஏன் கல்யாணம் பண்ண, இவனை கல்யாணம் பண்ணா நீனு கொரியர் பேக் போட்டு தர்ற அப்படி கூட சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் நான் எதையுமே நான் ஒரு அசிங்கமா பார்த்ததே கிடையாது சார். நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். இவங்க அப்பா சொல்லியிருக்காரு, உனைய மாதிரியே அந்த பிள்ளையும் பேக் போட்டு தெரியுது, என்னைய பாக்குறாங்க, அசிங்கம் நினைக்க மாட்டாங்க. அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப் சார். வந்து அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் இவரை தப்பா சொல்றாங்க. ஹவ் இஸ் ஹர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹவ் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்ஸ்? அவங்க நான் எதையுமே பார்க்கல, எதுவுமே சொல்லல, நான் வந்து என்ன சொல்றது அது எதுவுமே பார்க்காம நான் என் ஹஸ்பண்டை சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்க. இவர் வந்து போயும் ஒரு காது குத்துக்கு இவரை கூப்பிடல. என்ன கிழிக்க போறீங்க நீங்க அந்த காது குத்துக்கு போய்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா உங்க பொண்டாட்டிய மதிக்காதவங்க காது குத்துல உங்களுக்கு என்ன வேலை? கல்யாணம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியலையா? ஏன்னா நீங்களே இப்படிலாம் பாக்குறீங்க, உங்க அக்கா தம்பி எல்லாம் வந்து உங்களை இப்படி பாப்பாங்க எல்லாம் தெரியலையா? why do you people get married எதையுமே பார்க்காத மாதிரி and then put people into misery? எனக்கு புரியவே இல்லை. உங்க வைஃப வந்து கீழையா பாக்குற உங்க காது குத்துக்கு போய் என்ன கிழிக்க போறீங்க? why do you want? எதுக்கு உங்களுக்கு அங்க போகணும்? வீரா இப்ப இவ்வளவு பேசுறீங்க. நீங்க சொல்ற அவங்க அடுத்த ஜாதி தானே, அவங்க கட்டி கொடுத்த வீடு தானே, அவங்க கட்டின பிள்ளை, அவங்க வீட்டு பிள்ளை தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க உண்மையில வீரமான ஆளு என்ன பண்ணிருக்கணும்? ஆளுங்க கட்டின வீட்டுல நான் எப்படி இருக்கிறதுன்னு போயிருக்கணுமா இல்லையா? இல்ல வேற வாடகைக்கா வீருக்கு போயிருக்கணுமா இல்லையா? அவங்க வீட்லயே கூச்ச நச்சமே இல்லாம உட்காந்துக்கிறீங்க, அவங்க வீட்லயே கூச்ச நச்சமா இருந்துகிட்டு அவங்க வீட்லயே இவ்வளவு மோசமா பேசு. அவடையப்பன் சுகர் கோட் கூட பண்ணல, கூச்சம் இல்லாம அவங்க வீட்டுல தானே உட்காந்து. நான் கூட இவ்வளவு ஹார்ஷா பேச மாட்டேன். and I'm talking to a screen and a camera. மூஞ்சிக்கு நேரா நின்னுக்கிட்டு சார், ஒரு வீடு, ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு கிச்சனு. யாருக்குன்னு கேட்டா அவ அண்ணனுக்கு. அப்ப நீ யாரு? உங்க ஜாதியில உங்க அப்பாட்ட போய் கேட்க வேண்டியதானே, எனக்கு உள்ளது எங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். வேண்டாங்க, தரமாட்டாங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன் ரொம்ப நாளா. நம்ம ஜாதிக்காரன் தரமாட்டேங்கன்னு சாஃப்டா சொல்றீங்க. இவரை மயிரா கூட மதிக்காத குடும்பத்து காது குத்துக்கு போகணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காரு, சொந்த மனைவிய வந்து தள்ளிட்டு. என்ன பண்ணிருக்கோம் நம்ம? மீசையை முறிக்கிட்டு போயிருக்கணுமா இல்லையா? இங்க மட்டும் மீசையை முறுக்குறீங்க, அங்க போயிருக்கணுமா இல்லையா? அங்க வந்து பூனை குட்டியும் பம்புறீங்க, கேட்டுதான் சார் இருக்க தரமாட்டிக்கன்னு. நமக்கு பிறந்த 2 குழந்தை இல்ல, ஒரு குழந்தை ஒன்னே மாதிரி இருக்கு, அது ஓன் ஜாதி. எனக்கு என்னைய மாதிரி இருக்க ஒரு குழந்தை, அது ஏன் ஜாதி. இவ்வளவு அப்பட்டமான ஆணவமான ஜாதி வரைய நான் முதல் தடவை பாக்குறேன். இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் they should be banned from having kids. அவங்க ஜெனரேஷனை தான் வந்து பாழாக்கி இருக்காங்க. அடுத்த ஜெனரேஷனையும் நீ இப்படி சொல்லி வந்து ஒரு குழந்தைய அசிங்கப்படுத்தி ஒரு குழந்தைய மேல வச்சு உனக்கு குழந்தை வேண்டாம், இதை விட வந்து நான் டென்ஷன் ஆக வாய்ப்பில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் இட். அண்ட் யா, உங்க பார்ட்னரை வந்து உங்க பார்ட்னரா உங்களால பார்க்க முடியல, அவங்க வெயிட் போட்டா விட்டு போயிருவேன், அவங்கள இங்க விட மாட்டேன், அங்க விட மாட்டேன், வண்டி ஓட்ட விட மாட்டேன், அவங்கள மாடலாக விட மாட்டேன். You all should not get married. And இந்த ஜாதி பாக்குறவங்க don't get married and never have kids. எனக்கு டென்ஷன் ஆகுது. இவ்ளோ டென்ஷன் போதும் இன்னைக்கு. உங்களுக்கும் டென்ஷன் ஆச்சுன்னு நான் நம்புறேன். And yeah, I think that is it. Bye bye.